மேம் என்னடா இப்போ பேஷண்ட் ரிப்போர்ட் கொடுத்தீங்கல்ல ஆமா அது பேபியோட கழுத்துல கொடி சுத்தி இருக்குன்னு சொல்லி ஆமா கொடுத்திருந்தீங்க. கொடுத்தோம். அது மாதிரி கொடி சுத்தி இருந்தா மாமங்களுக்கு ஆகாதுங்களா மேம்? எந்த மாமாக்கு தாய் மாமங்களுக்கு மேம். என்ன மெர்லின் சொல்ற? மேம் என் கிராம சைடு சொல்லுவாங்க மேம், அதை பத்தி படமே வந்திருக்கு மேம். மெர்லின் மலருக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கு. நாங்க எப்போ பாப்பா சுத்தி கழுத்துல கொடி இருக்குன்னு கொடுத்தாலும் பேஷண்ட் மட்டும் இல்லை என்டையர் ஃபேமிலியே டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏமா இவ்வளோ டென்ஷன் ஆறீங்க அப்படின்னு கேட்டானா இல்லை மேம் கொடி சுற்றி இருந்தால் தாய் மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவாங்க. நாங்கள் தாய் மாமனை வந்து குழந்தைய பார்க்க விட மாட்டோம், அதுக்கெல்லாம் ப்ரொசீஜர் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்து குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முற்றிலுமான பொய். இது ஒரு மித்த, இது உண்மை கிடையாது. இந்த தொப்புள் கொடி வழியா தான் பாப்பாவுக்கு ஊட்டச்சத்து போகுது. பாப்பா சுத்தி நிறைய ஃப்ளூயிட் இருக்கும்போது பாப்பா மூவ் பண்ணிட்டே இருக்கும், கை காலை ஆட்டிகிட்டே இருக்கும். அப்போ இந்த தொப்புள் கொடி கையில காலில் ஷோல்டர்ல கழுத்துல அப்படி மாட்டிக்கும், இல்லை சுத்திக்கிட்டு இருக்கும். நம்ம ஸ்கேன்ல பண்ணும்போது ரொம்ப அழகா தெரியும். அதுவும் டாப்லர் ஸ்கேன் பண்ணும்போது கிளியரா தெரியும். கழுத்துல சுத்தி இருந்தாலும் கை காலில் வந்து சுத்தி இருந்தாலும் நல்லா தெரியும். சில சமயம் நமக்கு லக் இருந்ததுன்னா பாப்பா கையில இந்த கொடியை பிடிச்சிட்டு விளையாடுறது கூட நம்மளால பார்க்க முடியும். இந்த தொப்புள் கொடி ஒரு 50 சென்டிமீட்டர் லென்த்ல இருக்கும். இது சுத்திட்டு இருக்குது, இது ரொம்ப நார்மல். 3 பேஷண்ட் பார்த்தோம்னா ஒரு பேஷண்ட்டுக்காச்சும் இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கும். இதனால தாய்மாமனுக்கு ஆகாது, இவங்களுக்கு ஆகாது, அதெல்லாம் வந்து நம்பவே நம்பாதீங்க. இது பொய்.